நண்பர்களே, மோடி டாலருடைய கையிருப்பு காலி ஆயிட்டு இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா செலவை கம்மியா பண்ணுங்க, தங்கம் வாங்காதீங்க, இப்படி உபதேசத்தை நம்மளுக்கு சொல்லியிருக்காருங்க. போக்குவரத்தை குறைச்சிக்கங்க, இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ இதனோட நோக்கம் என்ன? குறிப்பா டாலர், இன்னொரு பக்கம் தங்கம். இப்போ அரசு கிட்ட இருக்கக்கூடிய டாலர் கையிருப்பு வச்சுதான் பொருளாதார ஏற்றுமதியும் பண்ணுவாங்க, இறக்குமதியும் பண்ணுவாங்க. அதே போல ரிசர்வ் பேங்க்ல இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய கணக்கு வச்சுதான் ரூபாய் நோட்டை அச்சடிக்கிறதோ இல்ல நாட்டுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதெல்லாம் தங்கத்துடைய கையிருப்பு வச்சுதான் பண்ணுவாங்க. ஆனா சமீப காலமா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய டாலருடைய கையிருப்பு கரைஞ்சிக்கிட்டே போகுது. இதனால பாத்தீங்கன்னா மோடி நம்மளுக்கு சிக்கன நடவடிக்கைய அறிவித்திருக்காரு. நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட 2 வருஷமா டாடா, அம்பானி, அதானி, வெளிநாட்டு முதலாளிகள்லாம் முதலீடு போட்டிருந்தாங்க. இந்த முதலீடு எல்லாம் கடந்த 2 வருஷமா தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம நாட்டுல இருந்து முதலீடுகள்லாம் எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப இதனோட விளைவா பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு இருக்குது. இதனாலதான் பெட்ரோல், டீசல் விலை ஏறிட்டே போகுது. இப்படி நீ நாடு முழுக்க, நம்ம நாடு மட்டும் இல்ல, நாடு முழுக்க ஒரு திவாலார நிலையை உருவாக போகுது. குறிப்பா இந்தியாவில இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்த போகுது. அப்போ அது ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு குடிகாரன் வீட்டுல இருக்கக்கூடிய அண்டா, குண்டா எல்லாம் எடுத்து வச்சு சேட்டு கடையில வச்சு குடிச்சிட்டு இருப்பான். அந்த வீடு என்ன ஆகும்? நடுத்தெருவுக்கு போகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய டாடா $5 பில்லியன் வெளிநாட்டுல போய் தங்கத்தின் மேல முதலீடு போட்டிருக்காரு. ஏன் நம்ம நாட்டுல போடக்கூடாதுன்னு சொல்லி ஏன் மோடி நிர்பந்திக்கல? அதானி நம்ம நாட்டுல முதலீடு தொடங்குங்க, இங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே போல இங்க இந்த பொருளாதார டாலரை அதிகரிக்கிறதுக்கான வேலையை செய்யுங்க அப்படின்னு ஏன் செய்யல? அப்போ கார்பரேட் முதலாளிகிட்ட வரியை போட்டு ஏன் வாங்கல? அப்போ கார்பரேட் முதலாளியுடைய நலனை முன்னிறுத்தி அவர்களுக்கு சலுகை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா சாதாரண மக்கள் நம்ம எல்லாம் செலவை குறைக்கணுமா, சாப்பிட்றத குறைச்சிக்கணுமா, போக்குவரத்தை குறைச்சிக்கணுமா, தங்கம் வாங்கக்கூடாதான், இப்படி எல்லாம் நம்மள உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு மோடி. டாலர் மொத்தமும் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க, மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா பிரிவியா சேர்த்து வச்சுக்கிற ஒரு அவசர ஆபத்துக்கு வச்சுக்கிற தங்கத்தையும் கொடுங்குற வேலையை செய்வார். எப்படி 500, 1000 செலாதுன்னு ஒரே நைட்ல அறிவிச்சாரோ அது போல தங்கம் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்றத மோடி உத்தரவு போடுவாரு. அந்த தங்கத்துக்கு ஒரு மதிப்பு போட்டு பாதி பணம் கொடுப்பாரு, பாதி பாண்டா அப்புறமா தரேன்னு சொல்லி ஏமாத்துவாரு. எப்படி கேஸ் மணி உங்க வங்கியில போறேன்னு சொல்லி ஏமாத்தினாரோ அது போல இப்படி ஒரு அபாயம் நம்மளுக்கு காத்துட்டு இருக்குது. அப்போ இதுக்கு எதிராக நம்ம போராட வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ நீங்க இலங்கையில பார்த்துருக்கலாம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கடுமையான நெருக்கடி வந்தது. 500 ரூபாய் 1 கிலோ அரிசி. யோசிச்சு பாருங்க. ஒரு டீ 200 ரூபாய். இதெல்லாம் அந்த மக்கள் அனுபவிச்சாங்க. அப்போ டாலர் இல்லை அப்படின்னா பணத்தை நிறைய எடுத்துட்டு போனாதான் செலவு பண்ண முடியும். குறிப்பா ஒருத்தர் 10 லட்ச ரூபாய் டெபாசிட் வச்சிருக்காருன்னா அது குருவி மேல் சேர்த்து 10 வருஷம் 15 வருஷமா குருவி பேர் சேர்த்து வச்சு அந்த பணத்தை ஒரே நாள்ல ஒரே மாசத்துல காலி ஆகிற மாரி திவாலா ஆகிற நிலைமை வந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னு போய் யோசிச்சுவாங்க. 10 லட்ச ரூபா ஒரு மாசத்துக்கே பத்தாம போயிடும். இந்த நிலைமை ஒரு அபாய நிலைமை நம்மளுக்கு காத்துட்டு இருக்குது. அப்போ இதுக்கு எதிராக நம்ம பேசாம நம்ம போராடாம இருக்க முடியுமா? அப்படி இருக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு வாங்குற சம்பளம்ன்றது ஏற்கனவே வாங்குற சம்பளம் 15,000 20,000 ரூபாய் பத்தாமதான் இருக்குது. அந்த பற்றாக்குறையே இன்னும் மேலும் நம்ம கடன் வாங்கி ஈடுகட்ட முடியுமா அப்படின்னா இப்போ வேலை வாய்ப்பும் இல்லை. அப்போ இங்க முதலீடு போட்டு தொழில் தொடங்கினாதான் வேலை இருக்கும், அதுவும் இல்லாம போயிட்டு இருக்குது. அதனால பெரிய நெருக்கடியில சிக்கிட்டு இருக்குது நம் நாடு. நாம் இதை எதிர்கொள்றதுக்கு சுயசார்பு பொருளாதாரம் தான் தீர்வு. அப்போ சுயமா நம்ம நாட்டுல உற்பத்தி தொடங்கணும். நம்ம நாட்டுல மக்களுக்கு தேவையான பொருட்களை இங்கேயே உற்பத்தி பண்ணி இங்கே மலிவா மக்களுக்கு கொடுத்தாதான், சுயசார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிச்சாதான் நம்ம நாடு திவாலில் இருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். ஆனா மோடி நம் நாட்டை கூறு போட்டு முதலாளிகளுக்கு வித்துட்டு இருக்காரு, கார்பரேட்டுகளுக்கு சலுகை கொடுத்துட்டு இருக்காரு. கார்பரேட் முதலாளிங்க வெளிநாட்டுல போயிட்டு தங்கத்துல முதலீடு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் அனுமதிச்சுட்டு இருக்காரு. மக்களாகிய நாம அன்றாடங்காட்சிகளா இருக்கிற நம்ம செலவுகளை குறைச்சிக்கணும். நம்ம எதையும் வாங்கக்கூடாது, சிக்கனமா இருக்குன்னு நம்மளுக்கு உபதேசம் பண்றாரு. இதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க முடியாது. ஆகவே இந்த மோடி அரசை
தூக்கி எறியணும். நமக்கான ஒரு அரசமைப்பை கட்டி அமைக்கணும். அது ஜனநாயக கூட்டு அரசு தான் தீர்வுன்றோம். அது விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு தகுந்த ஒரு கூட்டரசு எதுன்னா ஜனநாயக கூட்டரசு தான். அப்படிப்பட்ட ஒரு அரசை கொண்டு வரும்போதுதான் இந்த நெருக்கடியை எல்லாத்தையும் தீர்க்க முடியும். சுயசார்பு பொருளாதாரத்தை ஊக்குவிக்க முடியும். நம் நாட்டிலேயே சுயமா உற்பத்தி செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக கூட்டரசை நாம் கட்டுவதற்கு நான் வீதியில இறங்கி போராட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி.